கண்டிப்பா. இப்போ 2025 ஓட மெயின் அந்த டாப் 5 லிஸ்ட் எடுத்தா வந்துரும் இது. நீங்கள் ரெட்ரோ எவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அதே லெவலுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அதை விட ஒரு படி மேலே கூட ப்ரொமோட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தியேட்டர் அலர்னு அலருது. நீங்கள் ரெட்ரோ எவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அதே லெவலுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அதை விட ஒரு படி மேலே கூட ப்ரொமோட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. டெபியூ டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்கு. ரொம்ப ஃபீல் குட்டாக கம்பேஷனேட்டான படம் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அவர் நந்தன்லேருந்து ஆரம்பித்து அயோத்தி எல்லாமே சூப்பராக பண்ணிட்டுருக்காரு. நம்ம அவரை ரொம்ப கம்மியாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம். மேபி ஆஃப்டர் திஸ் மூவி நம்ம ஜாஸ்தி அப்ரிஷியேட் பண்ணுவோம். தேங்க்யூ. படம் பயங்கரமாக இருந்தது, வேறு லெவலாக இருந்தது. சசிகுமார் ஆக்டிங் நல்லா இருந்தது, சிம்ரன் நல்லா நடித்தாங்க. டேரக்டரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, ஃபீல் கூட இருந்துச்சு. கிளைமேக்ஸுக்கு பில்டு பண்ணிட்டே வந்தாங்க, கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. படம் முடிக்கும் போது வெல்கம் வரும்ல, அது நல்லா இருந்தது. நிறையலாம் இல்லை, ஒன்று தான். அதே தான், அதுதான் ப்ரோ. செம படம் ப்ரோ, ஒர்த்தாக இருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி அந்த குட் நைட் லவர் படம்லாம் பார்த்துருப்பீங்களா, அதே ஒரு ஃபீல் குட்டாக ஒரு புது ஸ்டைலில். அது ஒரு டிபேட் டேரக்டர் இந்த மாதிரி படம் பண்ணுறது செம்ம மேட்டர். ஒருத்தர் எல்லாருமே வந்து பார்க்கணும். ஹியூமனிட்டி ப்ரோ. படமே காமெடி தான். காமெடி தான், ஒரு சீன் இல்லை, எல்லா படமும் காமெடி. அதுவும் இந்த சின்ன பையனை வச்சு பண்ணிருக்காங்க. அப்புறம் சிம்ரன் சசிகுமார் செமையாக இருக்குது. நிறைய இது வருது ப்ரோ, ஒர்த்து. மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க. ஆமாம் ப்ரோ, நடுவில் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. இந்த பையன் டிவி கேந்தம்லாம் பட்டு போகிறான். அப்புறம் அந்த ட்ரெய்லர்லேயே ஒரு இது வரல, ஜோசப் குருல, அது வந்துச்சு. எல்லாமே செமையாக ப்ளேஸ் பண்ணிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஒர்த்து ப்ரோ, ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வரலாம். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. இப்போ 2025 ஓட மெயின் அந்த டாப் 5 லிஸ்ட் எடுத்தால் வந்துடும் இது. அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்த பர்சனலாக எங்கேஜாக இருந்துச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் இது ஃபஸ்ட்டு படம், அதுவும் வந்து சுத்தமாக தெரில. இது ஒரு ஃபஸ்ட்டு படம்னு சொன்னால் சத்தியமாக எவனுமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு படமே எடுத்திருந்தது. ரைட்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் என்ன கேட்டால் இந்தமாரி டேரக்டரும் இந்தமாரி ப்ரொடியூசர் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த படம் இந்தமாரி நிறைய வரும். ஏன்னா குட் நைட்டுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் திருப்பி எடுக்கிறாங்கன்னும் போது இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஃபேமிலியாக வந்து சிரிச்சிட்டு ஒரு சோகமாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ப்ரோ ஆஸ் யூஷுவல் ப்ரோ, அந்த குட் நைட் ஃபீல் தான், அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. எங்கே வந்து மியூசிக் வேணுமோ அந்த இடம், எங்கே மியூசிக் வேணாமோ அந்த இடம் ஒரு சைலன்ஸ் ஒன்று கொடுக்குறாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த இடத்த. அவன் தான் எனக்கு தெரிஞ்ச படத்தில் ஹீரோனே நினைக்கிறேன். எங்கெல்லாம் படம் வந்து இதாகுதோ அங்கெல்லாம் அந்த பையன் தான் தூக்கி எடுத்துனே வரான். அந்த பையன் எனக்கு ஓவரால் படத்தில் அந்த பையன் கிளாப்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ கிளாப்பிங் இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்கான் அந்த பையன் தான். தளபதி ரெஃபரன்ஸ் ஒரு 4-5 இடத்துல வருது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல். கிட்டத்தட்ட ஒரு கட்சி பாட்டெலாம் உள்ள தூக்கி ஹம்மிங்கில் அடிக்கிறானுங்க. அதுக்கெல்லாம் தேட்டர் அலர்னு அலருது. ஒரு சின்ன படம், பட் இருந்தாலுமே தேட்டரே பார்த்தீங்கன்னா செம்ம எங்கேஜிங். கிளாப்ஸாக இருக்கட்டும், கத்துறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் தேட்டருக்கு இந்த மாதிரி படத்துக்கு வாங்க, அப்போ தான் பீப்புளாக நிறைய பேர் வர ஆரம்பிங்க. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் தான். இப்போ நாங்கள் எங்களை மாதிரி சில பேர் சொல்லும் போது தான் இந்த டேரக்டருக்கும் ப்ரொடக்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வரும். ஸோ இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். படம் வந்து வேறு லெவலில். சசிகுமார் அண்ணா வந்துட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார் வந்து லாஸ்ட்டாக அயோத்திக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி கருடன் எடுத்தாங்க. இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார் அண்ணனுக்கு வந்து அடுத்தடுத்து நல்ல ஒரு வெற்றி படமாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈழத்தமிழர் வந்துட்டு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து இருக்கிறதுக்கு எப்படி, அவங்க லாங்குவேஜ்லாம் எப்படி இது பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு பார்த்தீங்கன்னா நல்ல காமெடி சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. சசிகுமார் அண்ணனுக்கு சிம்ரன் மேடம் நல்லா ஒரு 2 பேரும் நல்ல ஜோடியாக தான் இருக்கிறாங்க. ரெட்ரி படத்துக்கு இது நல்லா ஒரு கம்பேக் கொடுக்கும். காமெடிலாம் வேறு லெவலில் இருக்குது. ஃபேமிலியாக வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படம். ரெஃபரன்ஸ் அந்த இது எல்லாம் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அது ஃபேமிலியோட போய் பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அகதிங்களை பற்றி தான் அந்த படம். ஆனால் அது வந்து நம்ம தமிழ் மக்கள் அவங்கள காப்பாற்றி விடுறாங்க. அதுதான் அந்த படத்தோட இது. சசிகுமார் அண்ணன் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருக்காகவே பார்க்கலாம். நீங்கள் மற்ற மூவி பார்க்கறதோட இது கண்டிப்பாக பார்க்கணும் அவ்வளோதான். நல்லாயிருக்கு. இருந்துச்சு, அப்படி தான் இருந்துச்சு. எமோஷனலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் நல்லா இருக்குது. நல்ல படம் தான் ப்ரோ, ஃபேமிலியாக பார்க்கலாம். குட் மெசேஜோடு உள்ள படம், நல்ல படம். அதே மாதிரி படம் தான் இதுவும் ப்ரோ, நல்லா இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். அது சொல்ல முடியாது, நல்ல படம். ஒரு நல்ல ஸ்ரீலங்கான அவங்க அந்த இதுதான் நல்லா இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது பிரதர், செமையாக இருக்குது. ஃபேமிலிக்காகவே எடுத்திருக்காங்க. நம்ம அயோத்தி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் சூப்பராக இருக்குது.
அதில் கொடுத்த ஒவ்வொருத்தர் ரோலும் பக்காவாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. என்ன ஸ்ரீலங்கா மக்கள் பற்றி தான் பேசுகிறாங்க. அவங்க வந்து அங்கேருந்து அவங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்தாங்க. அங்கே என்னென்னா இங்கே வந்து அவங்க கூட இருக்கிற மக்கள் எல்லாமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் மெயின் படமே. அதில் அந்த ஒரு டான்ஸ் ஒன்று இருக்கு, சிம்ரன் அவங்க டான்ஸ் ஒன்று இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது. அது ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்குது படம். ஓகே.